வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற 2 நாட்கள் அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். விருப்ப மனுக்களை பெறுவதற்கான தேதி 13 செவ்வாய்க்கிழமை மற்றும் 14 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான கால அவகாசம் தற்பொழுது 2 நாட்கள் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விருப்ப மனுவை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ராமதாஸ் தரப்பு தனியாக விருப்ப மனுக்களை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. 2 தரப்பும் மாறி மாறி விருப்ப மனுக்களை பெற்று வருவதனால் தற்பொழுது பாமகவினர் மத்தியில் குழப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரிவாகவும் ராமதாஸ் மற்றொரு பிரிவாகவும் வேறொரு கூட்டணியில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருவரும் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் தனியாக போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக பாமகவின் முக்கிய தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள்.